புண்ணிய பூமியாம் தமிழகத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்தில் அமைந்திருக்கும் அழகிய கிராமம் எறையூர். அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சி தனது ஆன்மீக அன்பர்களுக்காக அருள் நேரம் நேரத்தில் இருள் நீக்கீஸ்வரர் திருக்கோயில் பெருமைகளை, இறைவனின் அற்புதங்களை ஆன்மீக அன்பர்களோடு பகிர்ந்து கொள்கிறது. எறையூர் என்பதே காலப்போக்கில் மருவி தற்பொழுது எறையூர் எனப்படுகிறது. மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார்களற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன். அன்பர்களே, நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் எப்பொழுது நிறைவு பெறுகிறோம் தெரியுமா? எப்பொழுது ஆன்மீகத்தை நமது மனம் உணர்கிறதோ அப்பொழுதுதான் உண்மையான நிறைவை இந்த வாழ்வில் நாம் பெறுகிறோம். எறையூர் பிரணவத்தலம். இந்த பிரணவத்தலத்தில் சூரியனை வலது கண்ணாகவும் சந்திரனை இடது கண்ணாகவும் கொண்டு பிரபஞ்சத்தின் இருள் நீக்கும் ஜோதி வடிவாக அருள்பாலிக்கிறார் இருள் நீக்கீஸ்வரர். நமது வாழ்வின் அகையிருளை போக்க என்ன செய்ய வேண்டும்? புறை இருளை போக்க என்ன செய்ய வேண்டும்? வஞ்சம், சூது, ஆணவம், கண்மம், மாயை என்று எத்துணை துன்பங்கள் மனித வாழ்க்கையிலே நம்மை ஆட்டி படைக்கிறது. அந்த துன்பங்களிலிருந்து விடுபடுவது எப்படி? இருள் நீக்கியார், இருள் நீக்கீஸ்வரர். அவரை வழிபட்டால் துன்பங்கள் பறந்தோடும். அன்பர்களே, இருள் நீக்கீஸ்வரர் இத்திருத்தலத்தில் தனது நாயகனான ஈசனை மனதில் இருத்தி பூரண பேரானந்தத்தோடு அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறாள் அம்பிகை. அதனால்தான் இந்த அம்பிகைக்கு இன்பாம்பிகை என்ற திருநாமம். அழகே வடிவாய் காட்சி தருகிறாள் அன்னை. கோவூரை ஜோதி, கோமதி ஜோதி, கோமள ஜோதியே, நாவூரை ஜோதி, நவின்றிடு ஜோதி, நால்முக ஜோதியே என்று அன்னையே உன்னை ஆனந்தத்தோடு வழிபடுகிறோம். அன்னையை வழிபடுவோர்க்கு வாழ்க்கையில் குறைவுகள் ஏதுமில்லை, நிறைவுகள் நிறைய உண்டு. கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகெடினும் நல்லேன் நினதடியார் உடலால் நரகம் புகினும் எள்ளேன் திருஅருளாலே இருக்கப் பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாதெங்கள் உத்தமனே. சூரியன் தன் இரு மனைவிகளான உஷா மற்றும் சாயாதேவியுடன் சிவபெருமானை தரிசித்து பூஜித்த தலம் இது. அகஸ்தியரும் இத்தலநாதனை வழிபட்டுள்ளார்.
இத்திருத்தலத்தில் வினை தீர்க்கும் பாலச்சந்திர விநாயகர் அருள்பாலிக்கிறார். முருகப்பெருமான் ஞானப் பழம் வேண்டி மயிலேறி உலகை வலம் வந்தார். விநாயகரோ அம்மையப்பரை வலம் வந்து ஞானப் பழம் பெற்றார். அந்த சமயத்தில் அங்கிருந்த சந்திரன் சிரித்தான். விநாயகப் பெருமானின் கோபத்திற்காளானார். விநாயகப் பெருமான் சந்திரன் ஒளி இழக்கட்டும் என்று சாபமிட்டார். சந்திரன் வருத்தமடைந்தான். எனக்கு சாப நிவர்த்தி வேண்டும் என்று விநாயகப் பெருமானை தண்டனிட்டான். விநாயகப் பெருமான் மனம் இறங்கினார். வருடத்தில் ஒரே ஒரு முறை மட்டும், அதாவது ஆவணி மாதம் பூர்வபட்ச சதுர்த்தி என்று மட்டும் சந்திரன் சண்டாளத்துவம் பெற வேண்டும் என்றும், அப்படி அவ்வினை பற்றியவர்கள் பஞ்சபூத தீர்த்தங்களில் ஒன்றாகிய மகாதேவ தீர்த்தத்தில் நீராடி பாலச்சந்திர விநாயகப் பெருமானை தொழ அவ்வினை நீங்கும் என்றார் விநாயகப் பெருமான். 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்று விநாயகப் பெருமானை எவர் ஒருவர் கைதொழுகிறாரோ அவர் வாழ்க்கையிலே எல்லா நலங்களையும் பெறுவார் என்பது கண்கண்ட உண்மைதானே. இத்தலத்திலே சிவதீர்த்தம், தற்பொழுது தேவன் ஏரி என்றும், பிரம்மதீர்த்தம் பூக்குளம் எனவும், விஷ்ணு தீர்த்தம் நீர்க்குளம் என்றும், ருத்ரதீர்த்தம் தேரடிக்குளம் என்றும், மகேஸ்வர தீர்த்தம் அல்லிக்குளம் என்றும் அழைக்கப்படுகின்றன. அகத்தியப் பெருமான் சிவபெருமானின் ஆணைக்கு இணங்கி தென் திசை நோக்கி பயணம் செய்து உலகை சமன் செய்து பின்னர் தென்னாடுடைய சிவத்தலங்களை பூஜித்தார். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று பூஜித்தார். தொண்டை மண்டலத்தில் எறையூர் வந்தடைந்தார். கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகெடினும் நல்லேன் இனதடியார் உடல்லால் நிரகம்புகினும் எள்ளேன் திருவருளாலே இருக்கப் பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாதெங்கள் உத்தமனே. அன்பர்களே, கடம்ப மரங்களின் நடுவே அமைந்திருந்த சிவலிங்கத்தை பயபக்தியுடன் பூஜித்தார் அகத்தியப் பெருமான். எறையூரை சுற்றிலும் சூரியனின் வெப்பத்தால் நீரற்று நிலம், வெளி, ஆகாயம், மண் அனைத்தும் வெப்பத்தால் தகித்தன. அந்த வெம்மை குறைய சிவனை வேண்டினார் அகத்தியர். சிவனின் ஆணைக்கிணங்க சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து அகத்தியர் முன் தோன்றியதால் அண்டம் இருளில் மூழ்கியது. சூரியனும் சந்திரனும்
ஒன்றாக இணைவதுதான் அமாவாசை எனும் இருள் வடிவம். அகத்தியர் பஞ்சபூதங்கள் சூரியன், சந்திரன் அனைவரும் சிவபெருமானை துதிக்க ஜோதி வடிவமாக இறைவன் காட்சியளித்தார், இருளை நீக்கினார். மகரமாகிய அக்னியை சோதி வடிவமான சிவபெருமானை தரிசிப்பதால் இத்தலமே ஓம் என்ற பிரணவத்தலமாக அமைந்துள்ளது. சந்திரன் சூரிய மண்டலத்தில் இரண்டாவதாக உள்ள கிரகமாக ஒளிர்கிறது என்றும் சிவபெருமான் அர்த்தமூர்த்த வடிவங்களில் சந்திரன் சிவபெருமானின் இடக்கண்ணாக விளங்கும் சிறப்பு எய்தினார் எனவும் கூறுகின்றன. சிவபெருமான் தன் சடையில் வளர்பிறை சந்திரனை சூடிக்கொண்டார் என்றும் இதிகாசங்கள் கூறுகின்றன. சப்த மாதர்கள் திருவருள் புரியும் இத்திருத்தலத்தில் பேசும் விழிகளோடு சிரித்த முகமாய் கழுத்தில் மணிகளுடன் முன்னங்காலை நீட்டி பின்னங்காலை மடக்கியபடி தெய்வீகப் பொலிவுடன் அமர்ந்து அழகாய் காட்சி தருகிறார் நந்திகேஸ்வரப் பெருமான். அன்பர்களே, நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடகச் சீர்மணிக்குன்றே இடையிறா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தருள் எம் உடையானே என்று அன்பர்கள் சிவபெருமானை தினம் தினம் வேண்டுகிறார்கள். அகத்தியப் பெருமான் காஞ்சியில் ஏகம்பநாதனையும் மற்றும் சிவ ஆலயங்களையும் தரிசித்து காமாட்சி அம்மனை தொழுது வணங்கி காஞ்சியில் எந்த சிவாலயத்திலும் அன்னை சன்னதி இல்லையே என்ற ஏக்கத்துடன் எறையூர் திருத்தலத்தை அடைந்தார். இறைவனிடம் வேண்டினார். இறைவன் இருள் நீக்கியார். அன்னை இன்பாம்பிகையுடன் காட்சியளித்தார் என்கிறது தலவரலாறு. யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கென்கடவேன் வானேயும் பெறில் வேண்டேன் மண்ணாள் வான் மதித்துமிரேன் தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம்பெருமான் எம்மானே உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே. இத்திருக்கோயிலில் கருவறை அமைந்துள்ள குமுதப்பட்டையில் அகத்தீஸ்வர நாயினார் என்றும் நித்தியம் தீபம் ஏற்றுவதற்கு 36 மாடுகளும் 40 ஆடுகள் தானம் வழங்கிய கல்வெட்டும் காணப்படுகிறது. இத்திருக்கோயில் கிபி 8ஆம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட திருக்கோயில். 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோயில். அந்நியரின் படையெடுப்பின் போது தாக்குதலுக்குள்ளாகி பராமரிப்பில்லாது இருந்தாலும் உள்ளூர் சிவபக்தர்களின் முயற்சியால் சீர்பெற்று புத்தொழி பெற்று விளங்குகிறது.
வல்லக்கோட்டை முருகப்பெருமான் திருத்தலம் செல்லும் வழியில் ஸ்ரீபெரும்புதூருக்கு தெற்கே 40 கிலோமீட்டர் தொலைவில் எறையூர் இருள் நீக்கியார் ஆலயம் காணப்படுகிறது. வானாயி மண்ணாயி வழியாயி ஒளியாயி ஊனாயி உயிராயி உண்மையும் இன்மையுமாய் கோனாயி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டு வானாயி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. ஜெயா தொலைக்காட்சி இருள் நீக்கீஸ்வரர் திருக்கோயிலை அதன் பெருமைகளை பக்தர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மனம் நிறைவு கொள்கிறது. ஓம் திருச்சிற்றம்பலம்.